இந்தியாவுக்குள்ளே வர்ற ஒரு பெரிய பண மூட்டையை ஒருத்தர் தடுத்து நிப்பாட்டிட்டார். ஐயோ, இந்தியாவுக்கு வரக்கூடிய பணத்தை தடுத்து நிப்பாட்டிட்டாங்களா, அது யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது எந்த பணம், எப்படி வந்தது, யார் தடுத்து நிப்பாட்டினாங்க? இதை தடுத்து நிப்பாட்டினது வேறு யாரும் இல்லை, இந்தியாவுடைய உற்ற நண்பனாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான். இது என்ன பணம் அப்படின்னா யுஎஸ்எய்டு. இந்த யுஎஸ்எய்டு இந்தியாவுக்குள்ளே வந்து அரசாங்கத்துக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக வேலை பார்க்கு. அவங்கள பற்றி வர பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் தடுத்துட்டு நெகட்டிவ் நியூஸை மிகப்பெரிய அளவில் இந்திய மக்கள்கிட்ட சென்றடைய வைக்கிது. இதன் மூலயமா இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களை இவங்க போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இந்தியாவில் யுஎஸ்எய்டு மூலியமாக நடந்த ஆப்ரேஷனை பற்றி யுஎஸ் கவர்மெண்ட்டில் முன்னாடி வேலை பார்த்த அரசு அதிகாரியான மைக் பென்ஸ் அப்படின்றவரே பரபரப்பான நிறைய செய்திகளை வெளியிட்டிருந்தார். அப்பேற்பட்ட யுஎஸ்எய்டு பணத்தை தான் இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய டோஜ் அமைப்பு, இதனுடைய தலைவர் வந்து எலான் மஸ்க், அவர் தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. ஏன் அவர் நிப்பாட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அமைப்பை, இந்த டோஜ்ன்றதை ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல அமெரிக்கா தேவையில்லாமல் செலவழிக்கு. அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவையில்லாத சம்பளங்கள், நிறைய பேரை வேலைக்கு வச்சுட்டு அவங்களெல்லாம் வேலையே இல்லாமல் சும்மா உட்கார வச்சுருக்குது அப்படின்ற பேரில் இருந்த நிறைய அரசு ஊழியர்களை இவங்க வேலையை விட்டுலாம் தூக்குனாங்க, செலவை கம்மி பண்ணுறோன்ற பேரில். உலகம் முழுக்க போய்கிட்டு இருந்தால் அமெரிக்க எய்டு பணத்தை நிப்பாட்டினாங்க. இஸ்ரேலுக்கும் எஜிப்டுக்கும் மட்டும்தான் இனிமேல் நாங்கள் காசு கொடுப்போம், வேறு எந்த உலக நாட்டுக்கும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்பும் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டாரு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட செய்தியாளர் கேட்காங்க, இந்தியாவுக்கு போகக்கூடிய $21 மில்லியன் தடுத்து நிப்பாட்டினீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுதார், இந்தியாவில் வாக்காளர்கள் வாக்களிக்கணும் அப்படின்றத ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம இந்த $21 மில்லியன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட 184 கோடி இந்திய பணத்துக்கு. இந்த $21 மில்லியன் நம்ம இந்தியாவுக்கு கொடுத்து வாக்காளர்களை ஊக்குவிச்சு அவங்க ஓட்டு போடணும் அப்படின்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம நாட்டிலேயே ஓட்டு சதவீதம் கம்மியாக தான் இருக்குது. ஏன் நம்ம நாட்டிலேயே நம்ம $500 மில்லியன் தான் செலவு பண்ணுதோம் இந்த பேலட் பேப்பர், பேலட்லாம் வாங்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஏன் நம்ம $21 மில்லியன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா நமக்கு நிறைய வரி போடுதாங்க, அவங்ககிட்ட நிறைய பணமும் இருக்குது. நம்ம பொருட்கள் இந்தியாவை போய் சேர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்திய பிரதமர் மேலேயும் இந்தியா மேலேயும் மிகப்பெரிய அளவில் மதிப்பு வச்சுருக்கேன். ஆனால் இந்த $21 மில்லியன் இந்திய வாக்காளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு போகிறதில்ல. இது தேவையில்லாத விஷயம், இதை நான் தடுத்து நிப்பாட்டுதேன், இது சரியான ஒரு முடிவு தான் அப்படின்னு அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு. இவர் மறுபடியும் இந்தியா போடுற வரியை குறிப்பிட்டு காட்டிருக்காரு. இந்த விஷயத்தில் கூட இந்தியா போடுறக்கூடிய வரியை இவர் பேசியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல வரியை பற்றி பேசுகிறது அப்படின்றது தேவையில்லாத ஒன்று. ஆனால் இந்த இடத்துலையும் அவர் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு வரியை கம்மி பண்ணுங்க அப்படின்னு அவர் மறுபடியும் இந்திய அரசாங்கத்துக்கு இன்சிஸ்ட் பண்ணப்படுறதா தான் அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இந்த யுஎஸ்எய்டு பற்றின வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் இன்னொன்று டெலிகாஸ்ட் ஆகிருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த வகையான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.